வணக்கம் மக்களே. எங்கள் லெஜெண்ட் டிஆர்எஸ்ஆருடைய ஸ்லாங்கில் சொல்லணுன்னா, சென்னை எக்மோர் டு திருச்செந்தூர் போகிற ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் தான் சோழன். இன்றைக்கி தேர்ஸ்டேன்னு சொன்னால் தமிழில் கிழமை வியாழன். பொதுவாக ஒரு ஹீரோ மேலே ரசிகருக்கு என்ன ஒரு ஈர்ப்பு இருக்கும்? அவருடைய டைலாகு, அவங்களுடைய மேனரிசம், அவங்களுடைய லுக்கு, அவங்களுடைய காஸ்டியூம்ஸ். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ரசிகர் அவருடைய ஹீரோ மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். எனக்கு டிஆர் சார் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. பிகாஸ் சார் நடித்த ஃபிலிம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1980s தான். பட் நான் பிறந்தது 1990. பட் இருந்தாலும் எனக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது 2006 டைம் வீரசாமி ஃபிலிம்லேருந்து தான். அவருடைய டைலாக் ஸ்பீச்சு, அவருடைய மோட்டிவேஷனோட இது, பெண்களை தொடாமல், தண்ணி, சிகரெட்டுன்னு இன்னி வரைக்கும் ரியல் லைஃப்பில் எதுவுமே இல்லாத ஒரு பழக்கம். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே ஒருத்தவங்கிட்ட நம்ம கற்றுக்கும் போது தான் ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ டிஆர் சார் நான் ஒரு வீடியோவில் பார்க்கும்போது முருகனை பற்றி அவராக எழுதின அந்த ஒரு லிஸ்ட் ஒன்று பாட்டு படிச்சிருப்பார். வரிகள்லாம் அற்புதமான தமிழ் வரிகள். வேலுடையோனை, வினையுடையோனை, கோளுடையோனை, குன்றுடையோனை, மயிலுடையோனை, மடையுடையோனை, உடை உடையோனை, ஆறு முகமுடையோனை, ஏறு நடையுடையோனை, தமிழ் மடையுடையோனை, தெய்வாம்சம் நிறைந்தோனை, தெய்வானையை மணந்தோனை, அள்ளிமனம் கொடுத்தோனை, வள்ளிக்கரம் பிடித்தோனை, சேவர்கொடி வடித்தோனை, காதர்கவி படித்தோனை, பன்முகனே, இன்முகனே, சண்முகனே, நன்முகனே, அப்பா, முருகா, முத்து, குமரா. அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக இந்த ஃபிங்கர்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் மியூசிக்கோட. அதுபோல் ஒரு 48 நாள் கிட்டத்தட்ட ஒரு மண்டலம்னு சொல்கிறோம். அதுக்கான ரீசன் என்ன இருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதையும் நான் டிஆர் சார்லேருந்து கற்றுக்கிட்டது தான். 12 ராசிகள்: மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஒரு ராசிக்கும் பார்த்தா 3 நட்சத்திரம் வரும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், மாயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சுவாதி, விசாகம், மனுஷம், ரேவதி, கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அதுபோல் இந்த 27 12 கூட்டினா 39 ப்ளஸ் நவ கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்ரன், சனி, ராகு, கேது எல்லாம் கூட்டினீங்கன்னா 48. அதுதான் ஒரு மண்டலம்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் எதுவுமே ஒரு காரணத்தோடு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன்னா இது எல்லாமே டிஆர் சார்ட்ட கற்றுக்கிட்டது தான்.